Hi all, today is day 8 of UGC NET December 2024 question paper discussion. So can we go? So it's been 8 days, right? Yes. First, as usual, the positive quote. The more you feed your mind with positive thoughts, the more you attract great things into your life. எவ்வளோ பாசிட்டிவா உங்க மைண்டை வச்சுக்கிறீங்களோ உங்க லைஃப்ல அவ்வளோ பெரிய கிரேட் திங்ஸ் நடக்கும். ஓகே, ஸோ ப்ரொஃபஸர் அகாடமில வந்து யூஜிசி நெட் செட்கான கோர்சஸ் ஆஃபர் பண்றோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி என்ரோல் பண்ணிக்க சொல்லுங்க. ஸோ கேன் வி கோ டு தி क्वेश्चंस? ஓகே, the first question. Arrange the following works in chronological order of their publication. Yes. Option A, Advancement of Learning. Option B, De Argumentis Scientiarum. Option C, Novum Organum. Option D, The New Atlantis. Option E, History of Henry VII. Francis Bacon's works. Yes. Good. And look into the options. Yes. Option A, ACEBD. Option B, CABED. Option C, ABEDC. Option D, ADCAB. Okay? Very good. Okay? Yes. Good. I'm getting a lot of right answers. Yes. Good. Okay. And check the answer. It's option A, ACEBD. So Advancement of Learning in 1605. அது வந்து என்ன ஒர்க்னா பிரான்சிஸ் பேக்கன் வந்து நமக்கு எஸ்ஏஸ்ல தெரியும் இல்லையா, பட் மோர் தேன் எஸ்ஏஸ் அவரு வந்து ஒரு சயின்டிபிக் அப்ரோச் பத்தி நிறைய எழுதியிருக்காரு. ஸோ இந்த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிற புக் வந்து எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் லேர்னிங் எப்படி இருக்கு யூரோப்ல, வாட் இஸ் ஸ்டேட் ஆஃப் லேர்னிங் இன் யூரோப், அதே மாதிரி நம்ம எப்படி சயின்டிபிக் அப்ரோச் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் இந்த ஒர்க்ல அவர் எழுதியிருக்காரு. அடுத்தது வந்து நோவம் ஆர்கானம் 1620ல பப்ளிஷ் ஆன ஒர்க். ஸோ என்ன எப்படி இண்டக்டிவ் அப்ரோச் டு நாலேஜ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது அதோட மெயின் தாட் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிபிக் மெத்தட், எப்படி ஒரு சயின்டிபிக் மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிரின்சிபல்ஸ் தான் இதுல இருக்கு. ஸோ ஹிஸ்டரி ஆஃப் ஹென்ரி VII 1622. ஸோ இவரு வந்து ஹிஸ்டரி ஆஃப் எப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட், ஹென்ரி VII ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட், ஒரு பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி பத்தி இந்த ஒர்க் எழுதியிருக்காரு. டி ஆர்குமெண்டஸ் சயின்டாரியம் அப்படிங்கிற ஒர்க் வந்து 1623ல எழுதியிருக்காரு. இது வந்து அந்த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் இருந்துச்சு இல்லையா, அதோட கண்டினியூவேஷன் தான் இது. அப்புறம் ஃபர்தர் டீலிங், இது வந்து மெயினா வந்து சயின்டிபிக் என்கொயரி, எப்படி ஒரு நாலேஜை ப்ரோக்ரெசிவா கொண்டு வரலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஒர்க் இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் தி நியூ அட்லாண்டிஸ் 1627. இது வந்து ஒரு உட்டோப்பியன் நாவல். ஒரு ஐடியலான சொசைட்டி எப்படி இருக்கும், ஒரு சயின்ஸ் மூலியமாவும் டெக்னாலஜிக்கு மூலியமாவும் ஒரு டெவலப்பான சொசைட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் வந்து இந்த நாவல். இது வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் போஸ்டமஸ்லி இட் வாஸ் பப்ளிஷ்ட். So do you know any of the works like other works, essays? என்ன மாதிரி essays you will write? Yes, of studies, of marriage. Good. Yes. Then, yes, of truth. Okay. So இதுல மெயினா இந்த மாதிரி பிரான்சிஸ் பேக்கன்ல read the essays of him also. So அதுல இருந்து சில கோட்ஸ் கேட்டு which essay அப்படின்னு கேட்பாங்க. So make sure you read the popular essays of Francis Bacon. So essays and these in the works ஓட உங்களுக்கு date and publication தெரிஞ்சா போதும். And how, Lenny, what is the main crux of it if you know it is enough. But essays la there are questions, possibly they'll ask the lines and ask you which work or which essay it is from. Okay, can you go to the next question? Which of the following statements are correct about Judin? Option A, Om Prakash Valmiki's Judin is a novel. Option B, Judin represents the Dalit Valmiki community in a critical light. C, Judin enumerates the difficulties of being a Dalit in independent India. Option D, Judin was translated into English by Arun Prabha Das. Option E, Judin critiques the upper castes. Okay,
Yes, we saw about this work, right? Yes, in the match we saw. In the work, Judan yaar எழுதுனா அப்படிங்கறது வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? There is another question. As I said, they are focusing on Dalit literature of India. See the options. Option A, D, and C only. Option B, B, D, and E only. Option C, B, C, and D only. Option D, C, D, and E only. So the correct answer is option C, B, C, and E only. So இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க். ஸோ மோஸ்ட்லி டெவலப் லிட்ரேச்சர் ஒர்க்ஸ் எடுத்துட்டீங்கன்னாவே மோஸ்ட்லி ஆட்டோபயோகிராஃபியா தான் இருக்கும். ஸோ இதுல வந்து இது ஒரு நாவல் கிடையாது. ஸோ என்ன பண்றாருன்னா அவரோட கம்யூனிட்டியை வந்து ஒரு கிரிட்டிக்கல் லைட்ல சொல்றாரு. எவ்வளவு டிஃபிகல்டிஸ் அவர் ஒரு டலிட்டா இருந்து எவ்வளவு டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணாரு அப்படிங்கறத பத்தி தான் இந்த நாவல்ல அவர் எழுதியிருக்காரு. இது வந்து மெயினா அப்பர் காஸ்ட் பீப்புளை வந்து அவர் வந்து கம்ப்ளீட்டா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. இதை வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது வந்து அருண் பிரபா தாஸ் அப்படிங்கிறவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. So, who among the following is credited with the end system of patronage with his letter to Lord Chesterfield? So, option A, Bishop Beckerley. Option B, Samuel Johnson. Option C, Edmund Burke. Option D, Horace Walpole. So, என்னன்னா this question talks about patronage. அதாவது ரைட்டர்ஸ்க்கு வந்து பேட்டர்ன்ஸ் இருப்பாங்க. எப்படி சொல்றது? Like there'll be pattern who will help them to write and give them, right? அவங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆச்சு. ஒரு லெட்டர்னால அது ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யார் அந்த லெட்டரை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்கறாங்க. Give your answer on the comment box. Yes, 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 yes. Good, 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 good. Yes, yes, yes. Can you check the answer? It's obviously Samuel Johnson. So என்னன்னா இவர் Samuel Johnson we already know is a very very prominent Indian writer. ஸோ பேட்ரனேஜ் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா மணி கொடுப்பாங்க. அப்பெல்லாம் வந்து ரைட்டர்ஸுக்கு வந்து ஏதோ ஒரு பேட்ரன், ஒரு டியூக் யாராவது வந்து ஒரு பேட்ரன் இருப்பாங்க. வெல்தி ரிச் பர்சன் வந்து பேட்ரன் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து மணி கொடுக்கல அவங்கள பத்தி எழுத சொல்லுவாங்க. ஸோ அப்படி என்ன அவங்க ஸ்பான்சர்ஷிப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். லைக் தே ஸ்பான்சர் த ரைட்டர்ஸ். ஸோ இவர் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு லெட்டர் லார்ட் செஸ்டர்ஃபீல்டுக்கு எப்ப எழுதுனேன், நான் வந்து ஒரு டிக்ஷனரி எழுதினதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து எனக்கு பேட்ரனா இருக்கீங்க, கொண்டு வந்தீங்க. நான் ஸ்ட்ரகிள் பண்றப்போ நீங்க எப்படி வந்து எனக்கு ஹெல்ப்பே நீங்க பண்ணல, நீங்க இக்னோர் பண்ணிட்டீங்க. அப்புறம் அதுவும் சொல்றாரு ஒரு லிட்ரரி ஒர்க் வந்து எப்படி வந்து ஒரு அரிஸ்டோக்ராட்டோட ஃபேவர்லாம் இருக்க முடியும். ஸோ அவங்களை நம்ம டிபெண்டா எப்படி இருக்க முடியும். அந்த ரைட்டர் வந்து அவரோட டேலண்ட்காக மட்டுமே வேல்யூ பண்ணுமே ஒழி அது யார் கூட வந்து ரெக்கமெண்டேஷனால ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னாலும் எந்த ஒருமே இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க். ஏன்னா அந்த பேட்டர்னேஜ் சிஸ்டம் வந்து என் பண்ணதே ஒரு லெட்டர் தான். ஸோ இது வந்து யாருமே ரைட்டர்ஸ் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் பேட்டர்ன் கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஐடியா. ஸோ அவங்க வந்து ஒர்க் எழுதுனதுக்கு ப்ராப்பரா காம்பன்சேட் கொடுக்கணும். அந்த கனெக்ஷன்ஸ் மூலியமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இவரோட ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. So which of the following works of R.K. Narayan were published after independence? Independence க்கு அப்புறம் publish ஆன works என்னன்னு கேக்குறாங்க. Option A, The Dark Room. Option B, The English Teacher. Option C, The Financial Expert. Option D, Swami and Friends. Option E, The Guide. எந்த work publish ஆச்சு? Okay. Give your answers on the comment box. Yes. Yes, yes. Okay, okay. Good, 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 good. The options, option A and B only. Option B, B and D only. Option C, C and D only. Option D, A and D only. Okay, okay. 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 Can you check the answer? Option C, C and E only. So, என்னன்னா என்ன சொல்றது டார்க் ரூம் வந்து 1938ல பப்ளிஷ் ஆச்சு. இதுவும் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் பப்ளிஷ் ஆன ஒர்க் தான். அப்புறம் வந்து இங்கிலீஷ் டீச்சர் அப்படிங்கிற ஒர்க் வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பப்ளிஷ் ஆச்சு. ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட்டும் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் பப்ளிஷ் ஆச்சு. சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் பப்ளிஷ் ஆச்சு. த கைட் அப்படிங்கிற ஒர்க்கும் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் பப்ளிஷ் ஆச்சு. ஸோ ஆர்கே நாயரோட ட்ரிலாஜி அப்படிங்கிற சொல்றது என்னது? யா த சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். Okay, the English teacher, your work in it. Okay, good, good. Yes, yes. Go to the next question.
Identify who was not a new critic. யார் வந்து நியூ கிரிட்டிக் கிடையாது? ஆப்ஷன் ஏ ஆலன் டாட்டே, ஆப்ஷன் பி ராபர்ட் பென் பேரன், ஆப்ஷன் சி கெனத் ப்ரூக்ஸ், ஆப்ஷன் டி கிளாட் ரெவிஸ்ட்ராஸ். யாரு வந்து நியூ கிரிட்டிக் கிடையாது அப்படின்னு சொல்றாரு? ஓகே, I think you're well prepared. I get a lot of right answers. Good, good, good. Yes, yes, yes. Yes, you're right. You're right. Yes, yes, yes. Yes, yes. Okay, good, good, good. The answer is Claude Lévi-Strauss. So which movement does Claude Lévi-Strauss belongs to? Like which theory he is associated with? Wow, good, good. Yeah, yes, yes, yes. Good, 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 good. Yeah, yeah. He is a structuralist. Yes, yes. Good. So I think the day it is like completely fair. Theory, like you're all answering very well. So well prepared, huh? Okay. So Alan Tutt, Robert Penn Warren, Kenneth Brooks, எல்லாருமே நியூ கிரிட்டிக்ஸ். ஸோ நியூ கிரிட்டிக்ஸ் என்ன சொன்னா? ஓஆர் நியூ கிரிட்டிக்ஸ் ஆக்சுவலி அவங்க என்னன்னா, நம்ம ஒரு டெக்ஸ்ட் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா டெக்ஸ்ட்டை மட்டுமே நம்ம படிக்கணும். க்ளோஸ் ரீடிங், அந்த டெக்ஸ்ட்டை க்ளோஸா ரீட் பண்ணி அனலைஸ் பண்ணணும். அதுல வந்து ஆத்தர் பயோகிராஃபிக்கோ ஹிஸ்டாரிக்கல் கண்டனோ ரீடர்ஸ் ரெஸ்பான்ஸோ எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து டெக்ஸ்ட் மட்டுமே அனலைஸ் பண்ணணும். எந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோ ரீடர்ஸ் ரெஸ்பான்ஸோ இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே வந்து இதுல இந்த மெம்பர்ஸ் எல்லாமே அமெரிக்கன்ஸ் லிட்ரரி கிரிட்டிசம்ல வந்து அசோசியேட் ஆயிருக்காங்க. மிட் 20th சென்ச்சுரியில அமெரிக்கன் லிட்ரரி கிரிட்டிசம்ல அசோசியேட் ஆயிருக்காங்க. ஸோ மெயினா இதுல வந்து நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கிளாஸ்ல லிட்ரரி தியரியை பொறுத்த வரைக்கும் ரிமெம்பர் விச் தியரிஸ்ட் அண்ட் விச் தியரி, எந்த தியரிஸ்ட் அசோசியேட் ஆயிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் தேர் ஒர்க்ஸ், அவங்க ஒர்க்ஸ் எல்லாமே குரோனாலஜிக்கல் வைஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேர்ட், டோட்டலி இந்த தியரிஸ்டோட தியரி ஒர்க்ஸையும் குரோனாலஜிக்கல் வைஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி இதை கேட்கறது வந்து ரைட்டர் ஒர்க் கேட்பாங்க. எந்த ரைட்டர் எந்த இது மூமெண்ட்ஸ் கூட இல்லை தியரி கூட அசோசியேட் ஆயிருக்காங்கன்னு கேட்பாங்க. தேர்ட் தே லாஸ்ட் யூ லைக் ஓவரால் குரோனாலஜி, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ரைட்டரோட குரோனாலஜி, செகண்ட் 2 தியரிஸ்ட் 3 தியரிஸ்டோட குரோனாலஜி, தென் வேர் தே பிலாங். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு தியரியில வரும். தியரியில உங்களுக்கு மேக்ஸிமம் ஈஸியா டிரெக்டான கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். பட் ஆல் த திங்ஸ் யூ ஹேவ் டு கீப் இன் மெமரி. ஸோ நான் சொன்ன மாதிரி கிளாட் ரெவிஸ்ட்ராஸ் வந்து ஒரு பிரெஞ்சு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அண்ட் எத்னாலஜிஸ்ட், ஒரு ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்ரோச் தான் வந்து அவர் கொண்டு வந்தாரு. ஸோ இவர் ஒர்க் மெயினா வந்து ஹியூமன் தாட் அண்ட் கல்ச்சர் அப்படிங்கறத பத்தி தான் இருந்துச்சு. ஓகே, நியூ கிரிட்டிக்கல்ஸும் கூட அதுக்கு அசோசியேட்டே கிடையாது. ஓகே, கேன் யூ டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन? Which of the following novel deal with the theme of apartheid? Option A, Purple Hibiscus. Option B, Julie's People. Option C, Cry the Beloved Country. Option D, The Mimic Men. Option E, My Son's Story. Yes, yes. Give the answers. Yes, yes. Good, 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 good. So what is meant by apartheid? Apartheidனா என்ன ஃபர்ஸ்ட்? ஓகே, ஓகே, குட். இட்ஸ் லைக் ரேசிசம். சவுத் ஆப்பிரிக்கால வந்து இந்த ரேஷியல் செக்ரிகேஷனும் டிஸ்கிரிமினேஷனும் இருந்துட்டே இருந்துச்சு. அதுக்கு தான் வந்து அப்பார்த்தீட் அப்படின்னு சொல்லுவாங்க. செப்பரேட்னஸ் அப்படிங்கிற மாதிரி அதோட மீனிங் வந்து ஹவு வந்து லைக் தேர் செப்பரேட்டிங் பீப்புள் அப்படின்னு. ஸோ எந்தெந்த ஒர்க்ஸ் வந்து அதோட அசோசியேட் ஆயிருக்கு, ரேஷியல் தீமோட அசோசியேட் ஆயிருக்கு ஒர்க்ஸ் என்ன? லுக் இன்டு தி ஆப்ஷன்ஸ். கேன் யூ லுக் இன்டு தி ஆப்ஷன்ஸ்? எஸ். So the right answer is B, C and E only. So the theme of apartheid வந்து especially என்னன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 1948ல இருந்து 1990s வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கால அந்த டிஸ்கிரிமினேஷன் இதுக்கு தான் இருந்துச்சு. ஸோ ஜூலைஸ் பீப்புள் அப்படிங்கிறது என்னன்னா மெயினா வந்து இந்த ஒர்க் வந்து ஃபிக்ஷனல் சிவில் வார், சவுத் ஆப்பிரிக்கால சிவில் வார் அப்ப இருந்துச்சு. பவர் டைனமிக்ஸ் எப்படி ஷிஃப்ட் ஆகுது பிளாக்ஸ்க்கும் ஒயிட்ஸ்க்கும் அப்படிங்கிறதோட மெயின் ஃபோக்கஸா இருந்துச்சு. Cry the Beloved Country, இந்த ஒர்க் வந்து 1940ஸ்ல இருந்துச்சு. ஸோ இதை முன்னாடி ப்ரீ அப்பார்த்தீட் அண்ட் ஏர்லியில் எப்படி இருந்துச்சு, ரேஷியல் இன்ஜஸ்டிஸ், சோஷியல் பிரேக் டவுன். ஸோ மெயினா வந்து அவங்க எப்படி இந்த கொலோனியலைசேஷன் எப்படி இது பண்ணாங்க சவுத் ஆப்பிரிக்காவில் அப்படிங்கிறதா இருந்துச்சு. இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஃபேமிலியோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிசம்ல இருக்கிற ஃபேமிலியோட லைஃப் பத்தி என்ன அப்படிங்கிறது தான் இது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following options are true about epistemological dimension of research? Option A, scientific realism. Option B, the search for truth. Option C,
the critical theory. Option D, certain and indubitable knowledge. Option E, mechanism of social control. Yes, give your answers in the comment box. Yes, yes, good, good. So I think research methodology are all prepared well. Okay. Okay, good, 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 good. So research methodology will be useful for both the papers also. உங்களுக்கு வந்து ரெண்டு பேப்பருக்குமே நீங்க research methodology ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Paper 1 as well as paper 2. So what is epistemological dimension of research? Okay, okay. Okay, check the options. So the answer is option B, P and T only. To search for truth, the certain and indubitable knowledge. So epistemological dimension of researchனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட key objective வந்து என்ன சொல்றது knowledge தான், gain of knowledge, study of knowledge தான் அவங்க இது பண்ணுவாங்க. So மெயினா அவங்க dealing the questions, what is knowledge, எப்படி நம்ம knowledge acquire பண்ணலாம், எது வந்து valid knowledge நம்ம consider பண்ணலாம், எப்படி நமக்கு இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம எப்படி வந்து ஃபைனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கறத அவங்க மெயினா பண்ணுவாங்க. So மெயினா அவங்க ஃபோக்கஸ் பண்றதே வந்து ஒரு ரிசர்ச்ல நாலேஜ் கெய்னிங் பத்தி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. Option 8, which of the following statements are true about modernism? Option A, modernism marked a break with formal conventions. Option B, old ways of thought underwent cultural shift. Option C, decline of liberal humanism. Option D, modernism revived classical scholarship. Option E, modernism promoted logocentric way of thoughts. Okay. So it's an easy question, I think, for you people if you know modernism very well. Okay. Give your answer on the comment box. Yes, yes, yes. Good, good. Good, good. Yes, yes. Okay. 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 Yes, yes. Yes, yes, yes. Good, good, good. Yes, yes. And you check the answer. It's A, B, and C only. So A, modernism marked a break with formal conventions. Yes. Modernism வந்து எல்லா ஃபார்மல் கன்வென்ஷன்ஸையும் பிரேக் பண்ணுச்சு. அதாவது லிட்ரேச்சர் ஆகட்டும், ஆர்ட் ஆகட்டும், கல்ச்சர் ஆகட்டும். ஸோ இட்ஸ் நாட் லைக் ஒன் மூமெண்ட் இன் லிட்ரேச்சர். மாடர்னிசம் வந்து லிட்ரேச்சர்ல மட்டுமே வரல. இட் கேம் இன் ஆல் த ஃபீல்ட்ஸ், இந்த ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட், இந்த ஃபீல்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர், இந்த ஃபீல்ட் ஆஃப் கல்ச்சர். ஸோ எல்லாத்துலயுமே யூ காட் த ஃபீல்ட் ஆஃப் மாடர்னிசம். இட் வாஸ் கம்ப்ளீட்லி அ கல்ச்சுரல் ஷிஃப்ட். So the period change ஆக everything was shifted. So எல்லாமே புதுசு டெக்னிக்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. Like especially வந்து fragmented narratives, stream of consciousness, non-linear plots. So அந்த வேர்ல்ட் எப்படி ஃப்ராக்மெண்ட் ஆயிருக்கு அந்த டைம்ல, அதே மாதிரிதான் அவங்களும். இப்போ stream of consciousnessனா என்ன? Tell me what is stream of consciousness? Okay. Okay. That is stream of consciousness அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளோல சொல்றது, லைக் ஃப்ரம் அ ஹியூமன் மைண்ட். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா அந்த கதை எப்படி போகுது அந்த ஃப்ளோல சொல்ற மாதிரியே சொல்றது. சோ வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ். அப்ப நான் திடீர்னு டீவியேட் ஆவ வேற எங்கேயாவது போய். சோ ஐ வில் பி டாக்கிங் அபவுட் சம்திங், சடன்லி ஐ டீவியேட் அண்ட் டாக் அபவுட் சம் அதர் திங், அகைன் ஐ கம் பேக் டு த சேம் திங். சோ அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதான் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். நான் லீனியர் பிளாட்ஸ்னா இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எழுதுவோம் இல்லையா, ஒரு ஸ்டோரினா பர்த் டு டெத் அப்படி இல்லாம ஒரு ஸ்டோரி மிட்ல வந்து வர மாதிரி பிளாட் லீனியரா இல்லாம இருக்கும். ஓகே. So இதான் one of the key features of modernism. Next வந்து ஒரு disillusionment, because World War I அப்புறம் வருது இல்லையா. So people எல்லாருமே வந்து லைக் they were like ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரே அவங்களுக்கு இல்ல. எல்லாத்தையுமே அவங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் ஒரு ரிலீஜியஸ், மெயினா ரிலீஜியஸ் நம்ம, because there was so much deaths people faced, they didn't trust the religions. So religiously ஆகட்டும், சோஷியல் லைஃப்ல ஆகட்டும், மொராலிட்டில ஆகட்டும், எல்லாமே they had a complete disillusionment தான். எதுவுமே அவங்களுக்கு கல்ச்சுரல் ஷிஃப்ட், கம்ப்ளீட்டா ஒரு கல்ச்சுரல் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. The works also reflected the fragmentation in the society. அது எப்படி இந்த சொசைட்டி இருக்கோ அந்த மாதிரி லிட்ரேச்சர் வந்து ஃப்ராக்மெண்ட் பண்ணுச்சு. சோ மாடர்னிஸ்ட் திங்கர்ஸ் எப்ப பார்த்தாலுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லிபரல் ஹியூமனிசம் பத்தி தான் மெயினா வந்து அவங்க யூனிவர்சல் ட்ரூத்ல பிலீவ் பண்ணுவாங்க.
ஸோ மெயின் அட்டானமஸ் ஸ்டேபிளா அவங்க லைஃப் அட்டானமஸா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் லைக் அந்த ஐடியா ஒரு செல்ஃபா இருக்கணும், ஸ்டேபிளா இருக்கணும், அட்டானமஸா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருந்தே அவங்க வெளியே வந்துட்டாங்க. அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் அவங்க இல்ல. ஸோ பிகாஸ் சொசைட்டி வாஸ் நாட் ஸ்டேபிள். பிகாஸ் வார்க்கு அப்புறம் எல்லாமே ஒரு ஃப்ராக்மெண்டேஷனா தான் இருந்துச்சு. ஸோ தேர் நத்திங் வாஸ் ஸ்டேபிள். ஸோ கிவ் மீ சம் மாடர்னிஸ்ட் ரைட்டர்ஸ் in English literature. Yes. Okay, good. Yes, T.S. Eliot. T.S. Eliot is a prominent British American writer. Or a famous work in The Wasteland, a perfect example of the modernist society. Okay, good, good. Yes, yes. Virginia Woolf. Yes, beautiful. Virginia Woolf. Then. Okay, okay, okay. Good, good. Ezra Pound. Yeah, Ezra Pound is an American writer. Yes, James Joyce. Yes, Irish. Good, good. W.B. Yeats. Yes, we saw more. So lots of modernists we see, like William Faulkner, American. Yes, yes. Good, good, good. Yes, yes. Where Franz Kafka. Yeah, good. அவர் வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் பத்தி மெயினா பேசியிருப்பாரு. குட் குட். ஸோ போயட்ஸ் ஏதாவது போயட்ஸ் தெரியுமா? ஓகே, லாங்ஸ்டன் ஹியூக்ஸ். எஸ், ஓகே, குட். வாலஸ் ஸ்டீவன்ஸ். ஓகே, குட். ஓகே, ஸோ தேர் ஆர் போயட்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ், மாடர்னிஸ்ட் ரைட்டர்ஸ் அண்ட் போயட்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ மெயின்லி யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் தீஸ் ரைட்டர்ஸ் அண்ட் திங்ஸ். பிகாஸ் ஏன்னா வந்து மாடர்னிசம்ல வர கொஸ்டின்ஸ், நாவல்ஸ் எல்லாம் வந்து நிறைய டெக்னிக்ஸ் வந்துருக்கு. இந்த பீரியட்ல லிட்டரரி தியரியும் அரைஸ் ஆச்சு. ஸோ யூ ஹேவ் டு மேக் ஷூர் இந்த பீரியட்ல வர மூவ்மெண்ட்ஸ், வேர்ல்டு வார் போயட்ஸ் பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி சில மூவ்மெண்ட்ஸ், லிட்டரரி குரூப்ஸ் இந்த பீரியட்ல இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அமெரிக்கா ஹார்லெம் ரெனேசான்ஸ் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் we have to know. ஸோ the major literary movements came in this periods. ஸோ என்னென்ன லிட்டரரி மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பிகாஸ் யூ மே கெட் questions. So arrange the following in the chronological order of their publication. Option A, Nation and Narration. Option B, The Dialogic Imagination. Option C, Anthropology and Colonial Encounter. Option D, Discourse on Colonialism. Option E, Orientalism. Okay, give your answer on the comment box. Yes, yes, yes. Good, good, good. Yes, yes, yes. I know it's like a bit difficult to arrange it because like it's all new to you, right? But when you revise and it will be very good for clear for you. Yes, yes, yes. Yes, yes, yes. Good, 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 good. Good, good, good. Yes, yes, yes. Yes. The answers, options: option A, DCEAB, option B, DCBAE, option C, CEBAD, option D, ABCDE. Yes, yes. Yes, yes. Good, good, good. So now you can get a clear idea. Yes, yes. The answer is option A, DCEAB. So Discourse and Colonialism அப்படிங்கிற work வந்து Am Cesare-னால அந்த work. இவர் என்ன term coin பண்ணாரு? We talked about it in previous class. Yes, yes, yes. Good, good. You people have a strong memory power. Yes, yes. It's negative. Okay. இது வந்து ஒரு ஃபவுண்டேஷனலான ஒரு ஆன்டி காலனல் டெக்ஸ்ட் ஆக்சுவலா. ஸோ மெயினா வந்து எப்படி யூரோப்பியன் காலனிசம் இருக்கு அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா சொல்றது. ஸோ ஆந்த்ரோபாலஜி அண்ட் கொலோனியல் என்கவுண்டர் வந்து தலால் அசாத் 1973ல பப்ளிஷ் ஆன ஒர்க். இது வந்து ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கும் எப்படி ஒரு கொலோனியல் பவர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ ஓரியன்டலிசம், as I said already, we said Edward Said ஒரு most important work. இதுல வந்து எப்படி வந்து வெஸ்ட் பீப்புள் வந்து ஈஸ்ட் டாமினேட் பண்றாங்க, how they tell themselves to be superior and the eastern people to be inferior அப்படிங்கிறது கிளியரா தெரிய வருது. ஸோ நேஷன் அண்ட் நரேஷன் வந்து 1990ல பப்ளிஷ் ஆச்சு. இது வந்து நேஷன்ஹுட் அண்ட் நரேட்டிவ் மெயினா வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸேஸ் தான் இது. ஸோ எப்படி வந்து போஸ்ட்கோலல் டெக்ஸ்ட்ல வந்து நரேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஹோமி பாபா இந்த ஒர்க் வந்து எழுதியிருக்காரு. அடுத்தது வந்து தி டயலாகிக் இமேஜினேஷன். இது வந்து மைக்கேல் பக்தின் எழுதின ஒர்க். இது ஒரிஜினலா வந்து 1930ஸ்ல எழுதின ஒர்க். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரஷ்யன்ல பப்ளிஷ் ஆச்சு 1975. அப்புறம் வந்து இங்கிலீஷ்ல வந்து 1981ல வந்து பப்ளிஷ் ஆச்சு.
சோ இது வந்து மேஜரா வந்து டயலாகிசம் இந்த நாவல் அத பத்தி தான் வந்து டாக் பண்ற ஒர்க் இது. Are you clear with these concepts? Okay. The last and final question of the day. Who among the following was not a member of the Bloomsbury group? Option A, Virginia Woolf. Option B, E.M. Foster. Option C, Lytton Strachey. Option D, W.B. Yeats. I think it's very, very easy for you people to answer this question. Yes, leave the answers in the comment box. Yes, yes. Good, 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 good. I think normally we discussed this previously, right? Yes, yes. Good, 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 good. Okay, lots of right answers. Good, good. So all net and thereofs here. Nice. Okay. Can we? The answer is W.B. Yeats. You are right. So Bloomsbury group வந்து first வந்து ஒரு set of English writers first half of 20th centuries மூலியமா ரைட்டர்ஸ் இன்டெலெக்சுவல்ஸ் எல்லாமே ஒரு குரூப்பா பண்ணாங்க. அவங்க வந்து மாடர்னிஸ்ட் ஐடியாஸ வந்து எடுத்து ஒரு ப்ரோக்ரசிவ் எப்படி கொண்டு போலாம் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க. அவங்க டிஸ்கஸ் பண்ண ஏரியா ப்ளூம்ஸ்பெரி, அந்த லண்டன்ல ஒரு ப்ளூம்ஸ்பெரி ஏரியா, அந்த ஏரியால இருந்து டிஸ்கஸ் பண்ணால இந்த குரூப்கே ப்ளூம்ஸ்பெரி குரூப்னு நேம் வந்துச்சு. ஸோ WB Yeats வந்து இதுல மெம்பர் கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இட்ஸ் a modern writer, but he is associated with the Irish literary revival. இப்ப பார்த்தாலும் என்ன தியேட்டர் அவர் ஓபன் பண்ணாரு? Yes, yes. He opened Abbey Theatre. Okay. So அவர் வந்து ரொம்ப வந்து நேஷனலிஸ்டிக்கா அந்த ஒர்க் இருந்துச்சு. ஓகே, ஓகே. So our tone வந்து கம்ப்ளீட்டா வந்து அவருக்கும் இதுக்கும் like they were contemporaries, but they were like all their ideologies were different. Okay, okay. So next வந்து Virginia Woolf. அவங்க வந்து she's a very prominent figure. Mostly வந்து அவங்களோட like அவங்க வீட்ல தான் இந்த கேதரிங்கே நடக்கும். So மெயினா அவங்க வந்து லிட்டரரி ஒர்க்ஸ் பத்தியும், ஃபெமினிஸ்ட் ஒர்க்ஸ் பத்தியும் she will be organizing this group. So Virginia Woolf is one of the prominent figure in this. And E.M. Foster is not like active member இல்லனா கூட he is associated with this group. And இவர் வந்து லைட்டன் ஸ்ட்ராச்சே வந்து is like very much key figure of this group. இவர் வந்து மெயினா வந்து இவரோட பயாலஜிக்கல் ஒர்க்ஸ்ல வந்து நமக்கு எடுத்துக்கலாம். ஒரு விட்ரோன் சொசைட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. So are you clear with these things? So I wish you all the very best for your exams. Prepare well. Sure you will get everybody will clear your exams with flying colors. I wish you all the very best. Prepare well. As I said, theory questions, recall all the chronology. Don't study something new in the last minute. Completely revise what you have studied already. Okay? ஸோ ப்ரொஃபஸர் அகாடமில யுஜிசி நெட் செட்க்கான கோர்சஸ் ஆஃபர் பண்றோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா, ஸ்க்ரீன்ல இருக்க நம்பர கான்டாக்ட் பண்ணி என்ரோல் பண்ணிக்க சொல்லுங்க. தேங்க் யூ.